First of all, I should thank Vishnu for என்னன்னா ஒரு சிசிஎல் சிசிஎல் நடத்துறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 டீம்ஸ், ஆல் ஸ்டார்ஸ் கம்மிங் டுகெதர் அந்த ஒரு டைம் ஃப்ரேமில். ஒவ்வொரு வருஷமும் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஸோ பட் ஸ்டில் he comes up with a solution and 10th year இப்போ ஒரு 10th சிசிஎல் நடத்துறது ஐ திங்க் இஸ் ஃபென்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட் விஷ்ணு. ஏன்னா நிறைய பேர் ஈ கேன் ஈஸிலி ஃபிசில் அவுட், பட் அந்த ஒரு பேஷன் அண்ட் ஹீ பிரிங்ஸ் எவ்ரிபடி டுகெதர் இஸ் ஃபினாமினல். பட் ஃபார் அஸ் பர்சனலாக எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா வி ஆல் ரொம்ப ஒரு என்ன சார் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜோவியலான ஒரு டீம் தான். வி ஆல் கம் டு என்ஜாய் த கேம். வி ஃபர்கெட் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அந்த படங்களோட இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வி கீப் அசெட். இன்ஃபேக்ட் நம்ம வந்து ப்ராக்டிஸ்லேயும் சரி மற்ற மேட்ச் டைம்லேயும் சரி யாருமே வந்து எந்த படத்தை பற்றியும் பேசுனதே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் அவர் பாண்டிங். அப்போது ஒரு இந்த வருஷம் சிசிஎல் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் சிசிஎல் வரும்போது இந்த வருஷம் எங்கே விட்டோமோ அங்கேருந்து பிக்கப் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் வி ஆர் ஹேவிங் எ கிரேட் டைம். அண்ட் எங்கள் டீம் ஓனர் வந்து கங்கா பிரசாத் இஸ் நாட் ஹியர் டுடே. ஸோ ஹீ இஸ் பீன் அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் சென்னை ரன்னைஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். அண்ட் இந்த வருஷம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச்சில் வந்து ஷார்ஜாவில் ஃபஸ்ட் மேட்ச் ஷார்ஜாவில் நடக்குது. விஷ்ணு, எங்களுக்கு சென்னையில் மேட்ச் இல்லைன்னு கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஷார்ஜா, மலேசியா, சிங்கப்பூரில் அப்படி வச்சா கூட ஓகே தான். பட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். ரொம்ப ரொம்ப ஒரு 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 ஹெல்த்தியான ஒரு டைம், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்பிரிட். எல்லாமே ஒரு 15 பசங்க ஒன்றா சேர்ந்து கலாட்டா பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் தான் ஒரு நெக்ஸ்ட் 1 month. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஃபன் அண்ட் தேங்க்யூ விஷ்ணு ஃபார் அரேஞ்சிங் திஸ் ஃபன். தேங்க்யூ. வணக்கம். ஆர்யா சொன்ன மாதிரி தான், இட்ஸ் சிசிஎல் had its own good phases and bad phases as well, but I've always seen Vishnu Induri never letting CCL down. He had his own solutions to come up with. So அதுதான் வந்துட்டு இப்போ right now the current CCL is going to be bigger and better with a lot of bigger broadcasts coming in. Jio Cinema, Sony 10/5 and Vijay TV எல்லாமே வராங்க. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் பீங் எ பார்ட் ஆஃப் சென்னை ரெனோஸ் ஃப்ரம் டே ஒன். நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இருக்கிற டீமில் இருக்கிற எல்லாருமே சென்னை ரெனோஸ் பிகினிங் பீரியட்லேருந்து இருக்கோம். அண்ட் 2 தடவை சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கோம். அது வந்துட்டு எவ்வளோ பல காலம் முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த வருஷம் ஐ திங்க் வி வில் கம் அப் ஸ்ட்ராங்கர் அண்ட் திஸ் டைம் இந்த கப்பை திருப்பி நாங்கள் எடுக்கணுங்கிறதுல முடிவில் இருக்கோம். ஸோ வி ஹவ் ஸோ திஸ் இஸ் சென்னை ரெனோஸ். ஆக்சுவலாக இப்போது அந்த ஒரு ப்ரெஷர் எங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு விட்டு கொடுத்து ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் எங்கள் சென்னை ரெனோஸ். அண்ட் இட்ஸ் அ குட் அக்கேஷன் ஃபார் அஸ் டு மீட் அண்ட் க்ரீட் ஆல் த ஜென்ரலாகவே ஒரு போஜ்பூரி இண்டஸ்ட்ரியிலேயோ இல்லை ஒரு பஞ்சாப் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆளுங்களை டக்குன்னு போய் நம்ம பார்த்து பேச முடியாது. But CCL I think gives you that platform, it gives you that space for us to go mingle with other actors, expose பண்ணி இப்போ அவங்கள்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு சிசிஎல் பெருசாகவே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ தட் 1 month எங்கே இருந்தாலும் எந்த ஷூட்டிங் இருந்தாலும் பர்சனலி ஃபார் மீ, எனக்கு பர்சனலாக அந்த 1 month இஸ் சம்திங் விச் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபார் மீ. பிகாஸ் எங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஒரு குரூப் இருக்கே தவிர அந்த குரூப்பில் எல்லோரும் பிளான் பண்ணி சென்னையில் இருந்துமே மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். பட் தட் 1 month எனக்கு பர்சனலாக இட்ஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ப்ளஸ் எண்ட் ஆஃப் த டே எவ்ரிபடி லவ்ஸ் கிரிக்கெட். ஸோ அந்த கிரிக்கெட்டை சேர்த்து பண்ணும்போது இட் இஸ் மோர் ஃபன். அண்ட் தேங்க்ஸ் டு சிசிஎல் டீம் அண்ட் கேப்டன் ஆர்யா ஆஸ் வெல் அஸ் இன்னும் 2-3 பேர்லாம் வரல எங்கள் டீமில், மெயின் பிளேயர்ஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவா, விக்ராந்த், விஷ்ணு விஷால் எல்லாருமே இருக்காங்க இன்னும், அசோக் செல்வன். ஸோ பட் ஆஸ் ஆஃப் நோ திஸ் இஸ் த கோர் டீம். ஸோ வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் சென்னை ரெனோஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் our கோச் சையத் அண்ட் வினீத் as well as an assistant coach அரவிந்த். ஸோ இதுதான் எங்கள் டீம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ். இந்த தடவை அட்லீஸ்ட் கப் அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா பல வருஷம் ஆச்சு எடுத்து. ஸோ திஸ் டைம் வி வில் புஷ் ஹார்டர் அண்ட் வில் மேக் ஷூர் வி கெட் த கப் பேக். தேங்க்யூ. விளாடுற ஒரு கேம், எனிபடி இன் இந்தியா வந்து அவங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்னு கேட்டோன்னா கிரிக்கெட் தான். ஸோ இட்ஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது, நல்லா விளாட்ணுன்றது வந்து இட்ஸ் எ பேசிக் ரிக்குவயர்மெண்ட். இப்போ வந்து ஆடியன்ஸாக சரி பார்க்கும்போது அவங்களுக்கே அந்த கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் தெரியும், எல்லாமே ரூல்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஆக்டர்ஸ் ஹியர் they put so much of effort. Vishnu சொன்ன மாதிரி it's not about the money, it's about the pride, it's about the love for the game.
நிறைய இன்ஜுரிஸ். ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 1 மந்தாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இன்ஜுரிஸ், மேட்ச்லேயும் சரி நிறைய இன்ஜுரிஸ் ஆகும். பட் அதெல்லாம் மீறி ஐ திங்க் எவ்ரிபடி கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ ஆத்தென்டிக், மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ ஆத்தென்டிக்காக, எவ்வளோ ஸ்டைலிஷாக, எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிபடி. ஏன்னா அதனால தான் இப்போ வந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து விளாட ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னா, பிகாஸ் அவங்களுக்கு அந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. பட் டெஃபினெட்லி இஃப் யூ ப்ராக்டிஸ் நிறைய பெஸ்ட் கோச்சஸ் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. ஸோ ஐம் ஷுர் மோர் பீப்புள் கம் ஃபார்வர்ட் இன் த நெக்ஸ்ட் சீசன். தேங்க்யூ. பேரி, ஜாமி எல்லாரும் புதுசாக 2 விஷயம் தான். ஒன்று, சென்னையில் எல்லோரும் தான், எல்லாருமே பிஸியாக இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே தொடர்ந்து ஷூட்டில் இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் பவுலர். அவர் எங்கள் டீமோட பிரையன் சார்ல்ஸ் லாரா. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ ஆனால் வந்து நாங்கள் இதை வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான். நம்ம எவ்ரி வீக்கெண்ட் மீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டெய்லி ப்ராக்டிஸு, அப்புறம் வந்து ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி. ஏன்னா இவங்களை பிளான் பண்ணி யாருமே சொல்லி, ஆனால் ஜாமியை கொஞ்சம் மீட் பண்ணலாம் அடிக்கடி. ஆனால் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ரெகுலராக இருந்தால் அவர்கிட்ட போனால் கொஞ்சம் ஒர்க் அவுட் ப்ராக்டிஸ் கொடுத்துருவாரு. பட் மற்றவங்கள மீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது வந்து எல்லாருக்கும் கிரிக்கெட்னால் கண்டிப்பாக பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக டெய்லி நாங்கள் போய் பிஸியாக இருந்தாலும் கிரிக்கெட் ஆடுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வந்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். எல்லாரும் சொல்கிறதோட நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வருஷமும் சீசன் முடிஞ்சோன்னும் அடுத்த சீசன் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த லவ் டுவர்ட்ஸ் த கேம் இஸ் ஸோ மச். சினிமா எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் எங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சிப்போமோ அதை பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஜாமி, பேரி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியும் வணக்கம். அஃப்கோர்ஸ் சென்னை ரைனோஸில் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். பிகாஸ் இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங். இந்த டீமில் சேர்ந்து இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். அதுவும் முக்கியமாக அந்த 1 மாதம் பேரியும் ஜாமியும் சொன்ன மாதிரி இந்த 1 மாதம் எங்களுக்குலாம் வந்து பயங்கர ஒரு இந்த கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் வந்து இந்த பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இந்த பாய்ஸ் ட்ரிப் போனால் எல்லாருக்கும் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த 1 மாதம் வந்து எங்களுக்கு எல்லாருமே வந்து அந்த பாய்ஸ் ட்ரிப் போன ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் லாட் ஆஃப் ஃபன். எஸ், அந்த மேட்ச் ப்ரெஷர் வந்து இருக்கும். பட் அது வந்து அந்த ஆன் ஃபீல்டில் இறங்கும் போது மட்டும் தான் எங்களுக்கு இருக்குமே தவிர மற்ற எல்லா நேரமும் வந்து லைக் ஹவ் விஷ்ணு செட், திஸ் டீம் இஸ் மோர் அபவுட் பீங் ஜோவியல் அண்ட் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஸோ அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ ஷுட் மெயினாக தேங்க் விஷ்ணு பிகாஸ் CCL 1லேருந்து வந்து ஹீ இஸ் ஆல்வேஸ் பேக்ட் அப் த சென்னை டீம். அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ரைட் ஃப்ரம் விஷ்ணு அண்ட் எங்களோட டீம் ஓனர் கங்கா பிரசாத் சார் அண்ட் எங்கள் கேப்டன் ஆர்யா. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த பாய்ஸ். நாங்கள் திஸ் இயர் வி வில் டெஃபினெட்லி கம் பேக் ஸ்ட்ராங்கர். நாங்கள் கண்டிப்பாக கப்பை ஜெயிக்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ஆல் தி அதர் டீம்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி ஒன்ஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் காம்படிட்டிவ். ஸோ வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு குட் டோர்னமெண்ட். நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஷார்ஜாவில் வந்து விளையாட போகிறோம். ஐ திங்க் சீசன் 2 or 3 நாங்கள் ஒரு வாட்டி ஷார்ஜாவில் போய் விளையாடிருந்தோம். 2 and 3 விளையாடிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து விஷ்ணு எங்களை கூப்பிட்டு போகிறாரு. அடுத்த வருஷம் அப்டேட் ஆகி லண்டன் கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காரு. ஜஸ்ட் ஆமாம் விஷ்ணு, லண்டன் பேரை கேட்டாலும் அவர் இப்படி தான் தலையாட்டுறாரு அவர். ஸோ யா, பட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. இவ்வளோ வருஷம் நீங்கள் எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு அ குட் கேம். தேங்க்யூ.